பிரதமர் மோடியின் சென்னை வருகையை முன்னிட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனரால் புதிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் டிடிவி இடம்பெற்றிருப்பது போன்று அந்த பேனரில் இடம்பெற்றிருப்பது புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். வரும் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார். இது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த மதுராந்தகம், அந்த மதுராந்தகம் பகுதியில தான் இந்த 23ஆம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி கட்சிகள் இந்த மேடையில் ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக பாஜக நிர்வாகிகள் போஸ்டர்களை அடித்து வைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக வினோத் பி செல்வம் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பேனர் என்பது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பேனரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பேனரிலே பிரதமர் நரேந்திர மோடி இருக்கின்றார், அமித்ஷா அவர்கள் இருக்கிறார், ஜே.பி. நட்டா இருக்கின்றார். ஆகியோருடன் தமிழக பாஜக தலைவர்களின் படங்களும் இடம்பெற்றுள்ளன. கூடுதலாக சமீபத்திலே இந்த கூட்டணியில இணைந்த பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் படம் இருக்கின்றது. அதே போல தமாக தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோரின் படமும் இருக்கின்றது. இதில் கூடுதல் அம்சமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் படமும் இடம்பெற்றிருக்கிறது. அவர் இந்த கூட்டணியில் இல்லை, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டேன் என்று சொல்லியிருந்தார். குறிப்பாக அதிமுக மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். அவரை முதலமைச்சராக்க நான் ஒருபோதும் துணை போக மாட்டேன், துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் நான் கட்சியே ஆரம்பித்தேன். அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே அதிமுகவை கைப்பற்றுவதுதான். அதிமுக தொண்டர்களுக்கு கைக்கு வர வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தலைமைக்கு இருக்கக்கூடாது என்று பல வகைகளில் பல மாடுலேஷன்களில் அவர் பேட்டிகளை கொடுத்திருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் டெல்லி சென்றார். குறிப்பாக பெங்களூரு சென்று அங்கிருந்து அவர் டெல்லி சென்றதாக எல்லாம் தகவல்கள் வந்தன. டெல்லி சென்று அவர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக அவர் இந்த கூட்டணியில், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வர தொடங்கியது. அந்த தகவல்கள் வந்தாலும் கூட இதற்கு முன்பெல்லாம் இல்லை என்று மறுப்பு தெரிவித்து வந்த டிடிவி தினகரன் இந்த கடந்த ஒரு 5-6 தினங்களாக எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அமைதி காத்து வருகிறார். எனவே அவர் இந்த கூட்டணிக்குள் வர சம்மதம் தெரிவித்து விட்டாரா? அதனால்தான் பாஜக தலைவர்கள் அடிக்கக்கூடிய போஸ்டர்களிலும் பேனர்களிலும் தைரியமாக வெளிப்படையாக டிடிவி தினகரன் அவர்களுடைய பெயரை போடுகிறார்களா என்ற புகைப்படத்தையும் போடுகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்று சொன்னால் கூட்டணியில இல்லாத ஒரு நபரை புகைப்படமாகவோ அல்லது பெயராகவோ போட்டுவிட்டால் அது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். பிறகு அவர்கள் கேள்வி கேட்பார்கள். சொந்த கட்சியிலிருந்தும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் கேள்வி எழுப்புவார்கள். ஏன் நம் கூட்டணியில் இல்லாத நபர் ஒருவரை புகைப்படத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று. கட்டாயம் இந்த கூட்டணியில் வருகிறார் என்ற தகவலை உறுதிப்படுத்திய காரணத்தினால்தான் அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அடிப்படையிலே அந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அதில் டிடிவி தினகரன் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 3 தினங்களுக்கு முன்பு, அதாவது 13ஆம் தேதி டிடிவி தினகரன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையிலே நாளைய தினம் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் இருக்கின்றது. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது சிலைக்கு மாலையிட வரும்போது தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். எனவே நாளை முழு விவரம் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.